அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 டைம் 8:20. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2206 crores பை பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 928 crores பை பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் 12,166. நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராஃபிட் டுடே. ஸோ நிஃப்டி என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கொடுத்தது, நியர்லி 100 points. ஆனால் 1 minute தான் அதால் சஸ்டைன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே மேஜர் ஃபால். எஃப்ஐஐ டிஐஐ ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் இன்றைக்கி ஒரு பெரிய டவுன்ஃபால்னு தான் சொல்லணும். 18,296 ஸ்டார்ட் ஆன ரேலி 18,068 தான் ஸ்டாப் ஆச்சு. ஆஃப்டர் ஃபஸ்ட் செஷன் பூராவே பயங்கரமான ஃபால், ஆனால் பயங்கரமான வாலட்டிலிட்டி. எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கண்டிப்பாக பயங்கரமான வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக ரீட்டைலர்ஸ் இதுக்கான காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் சென்டிமெண்ட், அந்த கோவிட் நியூஸ் ஏதோ ஒன்று வந்தது. ஸோ மேபி அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கலாம். அதனால் இவ்வளோ பெரிய ஃபால் நம்ம பார்க்காதது வந்துருச்சு. சேம் ஸ்டோரி ஆஸ் எஸ்டர்டே. இங்கேருந்து ஒரு ஃபால், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட் ரெக்கவரி, திருப்பி ஒரு வாலட்டிலிட்டி ஒரு டவுன், திருப்பி ஒரு பட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பட் அந்த ரேஞ்சோட வேல்யூஸ் கொஞ்சம் ஹையராக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் 200 points கேப் அப் 42,886 ஓப்பன் ஆனது. டவுன் சைடு ரேலி பார்த்தீங்க அப்படின்னா 42,233 தான் நின்றுது. ஸோ நியர்லி 700-800 points மேஜர் ஃபால். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரி 400 points ரெக்கவர் பண்ணிச்சு. திருப்பியும் அது அப்படியே டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரியோட இந்த வாலட்டிலிட்டி முடியும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா இப்படி ஒரு வாலட்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ட்ரேடர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாலட்டிலிட்டி இல்லாமல் இருக்கிற மார்க்கெட் தான் சேஃப் என்றைக்குமே. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏன்னா லாஸ்ட் எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா 43,000 கால் ஹெவியாக ரைட்டாக இருக்குது. மற்றபடி எந்த வால்யூமும் இல்லை. ஏன்னா நாளையிலேருந்து தான் இதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே இன்றைக்கி முடித்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே ஃபைன், இருந்தாலும் நல்லபடியாக நமக்கு அமைஞ்சது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் 12,166. நாளைக்கு நமக்கு நல்லபடியாக அமையும்னு நம்புவோம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ.